ஃபைன். அண்ட் இன்னொரு ஷோக்கு வெளியே இருக்க இன்னொரு விஷயம், அதாவது ஷோ ஒட்டுன விஷயம் தான். இன்னைக்கு வினோத் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அதுல அவர கேட்கும்போது, யாரு டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்டதுக்கு, வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, சபரி தான் டைட்டில் வின்னர் ஆவார்ன்னு அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. சோ இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவரே டைட்டில் அடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. பட் அவர் வெளியே வந்து சொல்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அவர் 6 சீசன பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு 50 லட்சம் போகும்ன்ற யோசனையே நீங்க சபரி வருவான்னு தெரிஞ்சதுனாலதான். அதனாலதான் அடுத்த வாரம் என்ன வேணாலும் நடக்கும்ன்றத முன்னையே கணிச்சு, நான் சரி இந்த வாரம் பெட்டி எடுக்கலான்றதுக்குள்ள எ- நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெருச்சாளி சுத்தி சுத்தி வந்து அதை எடுத்துருவேன். எப்படி இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துல எடுத்துருவேன்றது தெரிஞ்ச உடனேதான் அதோ பார் அல்வா அல்லவா அப்படின்னு வச்சுட்டு தூக்கிட்டார். ஆக்சுவலா அவர் சொன்னபடி அவருக்கும் வின்னரு இவங்க ப்ராடக்ட், இவங்க ரீஜனு, நீங்க இப்படி கையை தூக்கி இப்படின்னு நீங்க டபால்னு சபரி அப்படின்ட்டீங்கன்னா வினோத் பப்பரப்பான்னு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு வினோத் அன்றே கணித்தார். அப்படின்ற மாதிரி எப்படியும் சபரிக்கு தான் கிடைக்கும். இப்ப வினோத் அவ்வளவு கான்பிடண்டா இருந்தா யார் வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா வினோத் ஏன் சபரி சொன்னாப்ல அந்த வீட்டுக்குள்ள அடுத்த சபரிக்கு தான் போகும்னு இத்தனை சீசன் பாக்குற அவர் ஸ்டைல்லயே சொல்லணும்னா இத்தனை சீசன் பார்த்து அவர் தெரியாதா? எங்களை கேட்காதீங்க, சேனல கேட்டுக்கோங்க. அவர் எழுதுறாருல ஒரு பாட்டு. இது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து ராஜு டான்ஸ் ஆட, மணிச்சந்திரா டான்ஸ் ஆட, சேனல கேட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதாவது கோபிநாத், பிரியங்கா இவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு. சரியா? அதுல மாதிரி அவர் கிளியரா சொல்லிட்டு போவார், எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சேனல் என்ன கிளைமேக்ஸ் இருக்கும்னு. அது சபரியை நோக்கிதான் இருக்கும். அதனால அவர் எந்த இதுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு ஆக்சுவலா? விஜய் டிவியோட இன்டர்வியூ சார். ஜாக்லின் ஆங்கர் பண்ணி எடுத்திருந்தாங்க. அந்த வெளியவே எடுப்பாங்களே யூவி இல்லையா அது. ஓ, ஜாக்லின் எடுத்தாங்களா? ஓகே. ஏன்னா அவங்களோட ஃபேவரட் வேற. அவங்க யார் சார்? ஜாக்லின் வினோத்தோட ஃபேவரட். ஐ மீன் இவங்களுக்கு வினோத் ஃபேவரட். அதாவது கண்டஸ்டன்ட்ல இவங்க தான் ஃபேவரட். அன்னைக்கு நைட் வேற ஒரு நியூஸ் எல்லாம் கசிஞ்சவன அவங்க வந்து துக்கம் தாங்காம ஒரு வீடியோ வேற, எப்படி போன சீசன்ல பெட்டி எடுத்து மிஸ் ஆன ஜாக்லினோ பெட்டியை எடுத்ததுனால எல்லாரும் ரீச் ஆன வினோத்தும் 2 பேரும் அதாவது அனாயத்த அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வினோத்துக்கும் தெரியும் யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு. அதுதான். ஓகே. சோ இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னைக்கு ஷோல நடந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு விஷயத்த திவாகர் திவ்யா ஃபைட் எப்படி பார்த்த? எதுக்கு அந்த ஃபைட் எனக்கு புரியல. அதாவது அன்னைக்கு நைட் நடந்தது. இப்ப சும்மா அடுத்த நாள் இந்த ஃபைட் நடக்கல, அன்னைக்கு நைட் நடந்தது. என்னன்னா இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆக்சுவலா ஒரு ஆங்கிள் ஜென்ரலா சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா படுக்கிறோம், எழுச்சி அங்க போய் படுங்கன்னு. அங்க வந்து இவர் அங்க போய் படுக்கிறதுல அவருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அவர் ஒரு பாயிண்ட புடிச்சிட்டு அவர் படுத்துட்டாரு. சரியா? அதுக்கு பத்தாதுக்கு விக்ரம் வந்து ஏத்தி விட்டாப்ல. அதுங்கதான் அவரு வெடிக்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் சைலண்டா தான் இருந்தாரு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்ட ஒரு மாதிரி வியனாவும் போய் அவள. ஆனா திவ்யா வந்து அவங்களுடைய கோபமே என்னன்னா, நீ வந்து நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், நாங்க சொல்றோம், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. அதானே திவாகர். யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்றது தானே திவாகர். உங்களுக்கு தெரிய வேணாமா? 2வது அவர் ஆகுனா சட்டையை கட்டிடுறாரு. அது 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 எப்படின்னா இந்த ரெஸ்லிங்ல வர மாதிரி the Batista is on the ball, it's gonna be அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு. அதுக்கு மேல எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வந்து இவ்வளவு நாள் சர்வ் பண்ணி என்னடா இது, எனக்கே இவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கேன்னு அவர் சொல்றதெல்லாம் கேட்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு அதுல ஒரு டவுட். அத்தனை பேர்ல ஒரு ஆளை முதல்ல அமிச்சுட்டா அதுல ஏதாவது ப்ரிவிலேஜ் இருக்கான்னு? எப்படியும் 20 பேரை ஒரு வரிசையில அமிச்சுதான் ஆகணும். அப்ப முதல்ல வர்றது முக்கியம் இல்லையா? எப்படி உள்ள வந்து ஆடணுங்கிறது தானே முக்கியம். அதையும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு, நான் தான் அந்த வீட்டுக்குள்ள முதல்ல வந்தேன். ஏன்டா அவங்க முதல்ல கரடி பிடிச்சி உள்ள விட்ட மாதிரி நான் தான் முதல்ல வந்தேன். நீ தாண்டா முதல்ல வந்த. அதனாலதான் நீ தாண்டா இந்த கண்டஸ்டன்ட் ஆடிஷனுக்கு முதல்ல வந்த. அதனால வேற வழி இல்ல, நம்பர் 1 போட்டு தொலைச்சிட்டோம், உள்ள போய் தொலைடா. அவர் அதை ஒரு ஓப்பனிங் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஃபைன். பட் அந்த ஃபைட் வந்து எனக்கு தெரியல சார். நான் அதை சீன் பை சீனாவும் பார்த்தேன், அந்த 15 கிளிப்ஸ் தனித்தனியாவும் பார்த்தேன். அது எனக்கு பெருசா வருத்தம் மாதிரி தெரியல. பட் மாத்தி மாத்தி இவங்க ட்ரிகர் ஆயிட்டு இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, சண்டே இந்த நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் ஏத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாரு. இல்ல ஆக்சுவலா இதுல ஒண்ணும் பெருசா இல்லடா. அது என்னன்னா அந்த ஆளுக்கு வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ட்ரிகர் ஆயிடுச்சு. சரியா?
சும்மா ஓரளவுக்கு நீ பேசலாம், ஓரளவுக்கு மேல பார்ப்பேன். அவர் அது இது மாதிரி பார்வே பேசியிருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் பேசுறாருன்னா அவர் சொல்லுவார், நீ ரொம்ப அதிகமா பேசுற அப்படின்னு. அது மாதிரி ஒரு லெவல்ல. ஆனா ஒண்ணு, இந்த ஆளு வந்து வலிச்சுக்கிட்டு போய் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி போய் போய் மாட்டிக்கிற ஒரு தருணம் இருக்குன்னு தெரியாம இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறது தான் தப்பு. ரைட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ஸா வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா, அதுல முக்கியமான கண்டஸ்டன்டா, அதாவது அவரு விளையாடும் போது கூட ஒரு முக்கியமான கண்டஸ்டன்டா இல்ல. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போனப்போ அவரை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாரு மிஸ்டர் துஷார். அவர் உள்ள வந்த உடனே எல்லா வீடும் சேர்ந்து இவங்களை பண்றது, இவங்க திருப்பி அவங்களோட போய் பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் இந்த லவ் கண்டென்ட் பட்டிங் ஆகுதுல்ல. இப்பயும் இரிட்டேட் ஆகணுங்கிறேன். ஏன்னா இதை பார்வதி கமருதீன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னடா பண்றீங்கன்னு இருந்தது, எஃப்ஜே வியானா பண்ணும்போது இருந்தது. இப்பயும் நம்ம திருப்பியும் முதல்ல இருந்தது, இப்ப இது வேற பண்றாங்க. சோ இந்த துஷார் வந்தது அரோராக்கு குஷியானது. இப்ப வந்தது எவிக்ஷன் எல்லாம் முடிஞ்சு மணி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தது. நீங்க சொன்ன மாதிரி பிளான் பண்ணி அமிச்சது. இது நான் சொன்ன மாதிரி. ஆமா சார். போன வாரம் அனுப்பாம இந்த வாரம் அனுப்பிச்சது அதுதானே. போன வாரமே அனுப்பிச்சதா பேசி ஏதாவது பண்ணி புட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, துஷாரோடைய என்ட்ரி பர்பஸாவே இந்த வாரத்துக்கு இருக்கணும்ன்றதுக்காக தான் போன வாரம் வைக்காம விட்டாங்க. இந்த வாரத்துல அதாவது அரோராக்கு என்னென்னலாம் மோட்டிவேஷன் எப்பப்பெல்லாம் தேவை, எந்தெந்த இடத்துல யாரை இறக்கணும் நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியாதுடா. இட்ஸ் விஜய் டிவி விக்ரம், விஜய் சேதுபதி, இவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு எந்தெந்த நேரத்துல டானிக் மாதிரி அரோராக்கு என்னென்னலாம் கொடுக்கலான்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்து துஷார் முக்கியமான நேரத்துல இறக்கி விட்டாங்க. இங்க வந்து பார்த்தா கொரியன் லவ் சீரிஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த லவ் சீரிஸை பார்க்கறதுக்கு தான் நம்மள விட்டாங்க. நீ நல்லா யோசிச்சு பார். அவன் திரும்பி வந்தோம் என்ன சொல்றான் அவன் வந்து, நான் போனதுக்கு நீ காரணம். கரெக்ட். அது உனக்கு இந்த ஷோல கடைசி வரைக்கும் புரிய போறது கிடையாது. நீ இதே மாதிரிதான் இருப்ப. நீ வந்தவன ஒண்ணு சொன்ன பத்தியா, பிக் பாஸ் இந்த தடவை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்டா ஷோவே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மாதிரி குரலி வித்தியை காட்டினா என்ன, குரலி வித்தியை காட்டாட்டி என்ன, எதையாச்சும் பண்ண ஓட்டு இருக்கிற நேரத்துல ஏதாவது உன்னை ஏதாவது கேப்டனை புடுங்குற அன்னைக்கே உனக்கு புரிஞ்சுக்க வேணாம் இந்த கேம் ஷோவை. அப்ப புரியாம திருப்பி இவ்வளவு நாள் ஷோவை பார்த்துட்டு வந்து உள்ளுக்குள்ள உன்னை போஸ்டரை வச்சே இவ்வளவு நாள் ஓட்டிருக்காங்க உன் பேர்ல. வந்து நேரா துஷாரை போய் சரி வெளியில இருந்து வந்தா கட்டி கட்டி பிடிச்சா சரி ஓகே ஏதோ நடந்துச்சு போது. ஆனா அதுக்கப்புறம் என்னடா நீ எக்ஸ்ட்ராவா வெக்கப்படுற, வேதனைப்படுற, நாங்க துக்கப்படுறோம், துயரப்படுறோம்னு உனக்கு இது என்னன்னா, இப்ப நம்ம வந்து பார்வதி கமருதீனோட காதலை மட்டும் அப்படி இப்படின்லாம் இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசல. இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா பேசல, இது எனக்கு கண்டென்ட் பாரு. என் வாயில இருந்து துஷார் அரோரா அந்த 2 பேரும் வந்திருக்காது நீ ஆரம்பிக்கிற வரைக்கும். ஏன்னா இப்போ அது காஜி காதல்னா இது என்ன காவிய காதலா, எனக்கு புரியல. இது எனக்கு புரியல. அது 18+ கண்டென்ட்னா இது என்ன யூ கண்டென்ட்டா, அதுவும் எனக்கு புரியல.